அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிட்டாக ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் மேரேஜ்க்கு அப்புறம் குழந்த பிறந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண முடியாது. பட் யார் சொல்கிறத கேட்குறது, எதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுன்ற பல கன்ஃபியூஷன்ஸில் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சு, ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி எல்லாமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஸோ இந்த வீடியோ மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டுக்கிட்டதுனால இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோஸ் டைரி. இதில் ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம கண்டினியூவாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நாம் எந்த அளவுக்கு நம்ம கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோமோ ஸோ அது கஷ்டமாக தான் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட். இதில் மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் செட் வந்து அது ஏற்றுக்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு நாம் கொண்டு வரணும். இதில் ஏன் மைண்ட் செட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து கொண்டு போவாங்க. ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க, பின்வாங்கிடுவாங்க. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் வந்து சரியில்லாமல் போகிறது. ஏன்னா நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறேன், எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல அப்படின்ற மைண்ட் செட் ஒன்று. இன்னொன்று, நான் வந்து டயட்டில் இருக்கேன் அப்படின்றதால நான் எதுவுமே சாப்பிட முடியாது, நான் இது மட்டும் தான் சாப்பிட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளை வந்து ரொம்ப ஒரு புவராக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அந்த மைண்ட் செட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூவாக கொண்டு போக முடியும். அதே நேரத்தில் நம்ம எதிர்பார்க்குற எடையும் நம்மளால் குறைக்க முடியும். இதுக்கு நம்மளுடைய மைண்ட் செட்டை வந்து ரொம்பவே பாசிட்டிவாக வச்சுக்கிறோம். என்னால் முடியும், கண்டிப்பாக நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கொண்டு வாங்க. வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. நாம் அதை ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சி பண்ணும்போது அது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். அடுத்ததாக சில விஷயங்கள் வந்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண ஒரு விஷயமானது. ஸோ அதனால என்னென்ன அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஒயிட் சுகர். நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து ஒயிட் சுகர் டெய்லி நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம சாப்பிட்ற பிஸ்கட்டு, டீ எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து ஒயிட் சுகர் இல்லாமல் கிடையவே கிடையாது. அதில் ரொம்பவே முக்கியமானது டீ அண்ட் காஃபி. ஸோ மார்னிங் வந்து டீ இல்லைனா காஃபி நம்ம சாப்பிடுவோம், ஈவினிங்கு அதே தான் எடுத்துப்போம். இந்த ரெண்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 சீக்கிரமான முறையில் ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் சில பேர் வந்து என்னால் டீ சாப்பிடாமல் இருக்க முடியாது, என்னால் காஃபி சாப்பிடாமல் இருக்க முடியாது, எனக்கு தலைவலிக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களால் தவிர்க்க முடியல அப்படின்னா அந்த டீயில் வந்து சுகர் இல்லாமல் நீங்கள் டீ போட்டு குடிங்க. அண்ட் காஃபிலையுமே சுகர் இல்லாமல் சேர்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களால் முடியலை அப்படின்னா அதற்கான ஒரு ஆல்டர்னேட்டிவான விஷயத்தையும் நான் இதில் நான் சொல்லிடுறேன். அடுத்ததாக மைதா. ஸோ மைதாக்கு ஆல்டர்னேட்டிவ் எதுவுமே கிடையாது. ஸோ கம்பல்சரி மைதா வந்து நீங்கள் வந்து டோட்டலாக நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். அடுத்ததாக மில்க் வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை மில்க் வந்துட்டு நம்ம டெய்லி எடுத்துக்கிறது கிடையாது. பட் சில விஷயங்களுக்கு நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதை கண்டினியூவாக வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதனால நம்ம வந்து தயிர் வந்து ரொம்ப கெட்டியான தயிர் எடுத்துக்கிற கூடாது. அடுத்ததாக பட்டர் அண்ட் கீ. ஸோ அதை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது கோதுமை மாவு நம்ம வீட்டில் இருக்கணும். அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து வெளியில் பேக்கெட் வாங்குறதை விட நீங்கள் கோதுமையை வாங்கி ரைஸ் மில்லில் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா பல்காக நம்மக்கிட்ட மாவு எப்போவுமே இருக்கும். ஸோ இது மூலமாக நமக்கு மணியும் வேஸ்ட் ஆகாது. அதே நேரத்தில் ஒரு சுகாதாரமான உணவை எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் நமக்கு கிடைக்கும். அண்ட் ரொம்ப நாளாக நிறைய பேர் என்கிட்ட வந்து வெயிட் லாஸ் வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். ஸோ என்ன அப்படின்னா நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது தான் அதை உங்ககிட்ட நான் சொல்ல முடியும். சும்மா வீடியோக்காக நான் சில விஷயங்களை சொல்கிறது எனக்கு ஃபுல்லாக ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. அதனால என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்னையோட எனக்கு 7 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம மைண்ட் செட் எல்லாமே செட் பண்ணியாச்சு, என்னென்ன அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்துட்டோம் அப்படின்னா காலையிலேருந்து நைட்டு வரை என்ன ரொட்டீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சுடுதண்ணி காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அளவு சுடுதண்ணியில் 1/2 டீஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கோங்க. இது வந்து சுத்தமான தேனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு சியா சீட் சேர்த்துக்கிறேன். இந்த சியா சீட் பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பக்கத்தில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கிடைக்கும். இது வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதாவது லெமனை 4 கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பகுதி சேர்த்துக்கிட்டேன். அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம காலையில் குடிச்சிடலாம்.
எடுத்துக்கலாம். அண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் பண்ணுற சாப்பாடு எடுத்துக்கோங்க. பட் அது வந்து கொலஸ்ட்ரால் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் காலையில் வந்து 9 மணிக்கு முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 4 இட்லி சாப்பிடுவீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 3 இட்லி சாப்பிடுங்க. ஒரு 1 வீக் அதை அப்படியே குறைச்சிட்டு வாங்க. நீங்கள் 3 தோசை சாப்பிடுவீங்க அப்படின்னா அதை நீங்கள் 2ஆக மாற்றிக்கோங்க. இப்படியே ஒரு வாரத்துக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்படியே நீங்கள் குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அப்படியே ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் கைவிட்டுட்டு நீங்கள் மெயினான டயட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடலாம். எப்படின்னா, காலையில் நீங்கள் பார்லி அரிசியை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, டெய்லி 1 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துட்டு அதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு அதை வந்து கஞ்சி மாதிரி குடிக்கலாம். சேம் இதே மாதிரி கருப்பு கவுனி அரிசியிலையும் கஞ்சி சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் சில பேருக்கு அல்சர் பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுமே கண்டிப்பாக பயம் இல்லாமல் டயட்டில் இருக்கலாம். இதுக்கு காலையில் ஒரு 11 மணி போல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து 9 மணிக்கு முன்னாடியே முடிச்சிடுவீங்க. ஸோ ஒரு 11 மணி போல் கரெக்டாக இந்த மாதிரி கடல் பாசி எடுத்துக்கோங்க. இது நல்லா தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு 1 டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு அந்த கடல் பாசி ஃபுல்லாகவே கரைஞ்சி வந்துடணும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நான் வந்து மில்க் சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்து காய்ச்சினா பசும்பால் சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்ம டயட்டில் இருக்கோம் அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் கால்சியம் சத்தை வந்து நம்ம அப்படியே டோட்டலாக அவாய்ட் பண்ணிடக்கூடாது. அதே நேரத்தில் டெய்லியுமே நம்ம வந்து பால் காலையிலையும் ஈவினிங் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ எப்போ நமக்கு தேவையோ அப்போ மட்டும் எடுத்துக்கோங்க. இதை நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு டம்ளரில் ஊற்றி குடிச்சிட வேண்டியதுதான். சுகர் ஆட் பண்ணவே கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 11 மணி போல் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் லாஸ் பிரச்சனையில் உங்கள் அல்சர் பிரச்சனை காணாமலே போயிடும். அடுத்ததாக நம்ம காலையில் 11 மணிக்கு ஏதாச்சும் ஒரு ஜூஸ் நம்ம எடுத்துக்கிறணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம சாத்துக்குடி ஜூஸ் எடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தயிரில் வந்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மோரா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸ் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா வெயிட் லாஸில் இருக்கும்போது ஹேர் வந்து ரொம்ப லாஸ் ஆகும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எக்ஸசைஸ் வேணும். நீங்கள் எக்ஸசைஸ் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கிறது கஷ்டம்தான். 50-50 தான் கிடைக்கும். அதனால் இந்த ஸ்க்ரீனில் நான் காட்டியிருக்க எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டம் எல்லாமே கிடையாது. எல்லாமே ரொம்ப 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 ஈஸியான ஒரு ஸ்டெப்ஸ் தான். இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எந்த மாதிரி நான் கொடுத்துருக்கணும் அதில் 10 ஸ்டெப் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக 10 பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய ஸ்டெப் வந்து அது ஒரு 10. இப்படியே நீங்கள் பண்ணும்போது மொத்தம் ஒரு 10 நிமிஷம் கூட வராது. ஆனால் ஒரு வாரம் ஃபுல்லாமே நீங்கள் 10 இந்த மாதிரி முடிச்சுட்டு அடுத்த வாரம் நீங்கள் ஒரு 15 ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த வாரம் 20 இந்த மாதிரி அப்படியே லைட்டாக நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களோட உடலில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி எந்தெந்த இடங்களில் கொலஸ்ட்ராலுக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். அதில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இந்த எக்ஸசைஸில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களால் முடிஞ்ச வர எதையுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையுமே கண்டினியூவாக பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய டயட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்பு எல்லாமே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி பிளாங்க் பண்ணுறதுலாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் லைட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் கண்டினியூவாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததாக நம்மளுடைய லஞ்சில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கீரை வகைகள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர், நான்வெஜ்ஜை வச்சு எனக்கு டயட் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நான்வெஜ் விரும்பி அப்படின்னா நீங்கள் வந்து சிக்கன் எடுத்துக்கோங்க. அண்ட் சிக்கனுமே டெய்லியுமே நீங்கள் ரொம்ப அதிகமாக எடுத்தாலுமே அது கொலஸ்ட்ராலாக தான் ஃபார்ம் பண்ணும். அதனால கொஞ்சம் நீங்கள் கண்ணை மூடிட்டு வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுக்கும்போது உங்களுடைய உடலுக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி தான் இன்றைக்கி நான் எடுக்க போகிறேன். இதில் சில பேர் சப்பாத்தியா என்னால் சோறு இல்லாமல் இருக்கவே முடியாது, சோறு தான் என்னுடைய வாழ்க்கையே அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க. பட் அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக மதியம் வந்து ரைஸ் எடுத்துக்கோங்க. பட் ரைஸில் நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் எடுப்பீங்களோ அதில் 3ல் 1 பங்கு தான்
நீங்கள் எடுக்கணும். பேலன்ஸ் ஃபுல்லாமல் காய்கறிகள், கூட்டு, பொரியல் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறணும். பட் நீங்கள் பொரியல் பண்ணும்போது ஆயில் ரொம்ப ரொம்ப கம்மியாக 1/2 டீஸ்பூன் சேர்த்து தான் நீங்கள் வந்து பொரியல் பண்ணணும். அது ரொம்பவே முக்கியம். பட் இன்றைக்கி என்னுடைய ஃபர்ஸ்ட் டே வெயிட் லாஸ் இன்றைக்கி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த வீடியோ இது. 2 சப்பாத்தி கூடவே பார்த்திங்கன்னா பருப்பு சேர்த்துட்டு கீரை கூட்டு, அடுத்ததாக பீர்க்கங்காய் பொரியல் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாப்பிடும்போது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட மாதிரி நமக்கு தோணும். ஆனால் இது நம்மளுடைய வெயிட் லாஸ்க்காக நான் பண்ணுறேன், ஸோ என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஈவினிங் ஆனாலே எல்லாத்துக்குமே டீ காஃபி சாப்பிடணும் கண்டிப்பாக. ஆனால் டீ காஃபியை நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலாக ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களால் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது டீ காஃபி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பால் வந்து நல்லா தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா நீங்கள் டீ போட்டு குடிங்க. பட் சுகர் நீங்கள் வந்து ஆட் பண்ணவே கூடாது. நாட்டு சக்கரை, வெல்லம் இந்த எந்த ஒரு சாய்ஸுமே கிடையாது. பட் சுகர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா நம்ம சுகர் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து குறைக்கும் போது தான் நமக்கு அதிகமான அளவு வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து க்ரீன் டீ தான் நான் போட்டிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு க்ரீன் டீ இலையை சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, இல்லைன்னா ரொம்ப அது கசப்பு அப்படியே இறங்கிடும். அதனால லைட்டாக ஒரு கொதித்த உடனே நம்ம வந்து அதை எடுத்து வடிகட்டியாச்சு. அந்த கசப்பு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு லெமன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் அளவு ஹனி சேர்த்துக்கோங்க. ஸோ இது சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு குடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஈவினிங் டீக்கு பதிலாக இது நான் எடுத்துக்கிறேன். ஆனால் ஈவினிங் வந்து டீ குடிக்காமல் இது மட்டும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பசிக்குமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. பசிச்சா என்ன சாப்பிட்லாம் அப்படின்றதையும் இப்போ நான் சொல்கிறேன். அண்ட் ஈவினிங் டைமில் கண்டிப்பாக நான் வந்து வாக்கிங் போயிடுவேன். உங்களுக்கு மார்னிங்கில் வாக்கிங் போக டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்னிங் போங்க. நான் மார்னிங் வந்து வாக்கிங் போனேன் அப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து பசங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். அதனால் எனக்கு மார்னிங் டைம் வந்து கன்வீனியன்ஸாக இல்லை. ஸோ நமக்கு எந்த டைம் நமக்கு கரெக்டாக வருதோ அந்த டைமில் கண்டிப்பாக வாக்கிங் போயே ஆகணும். அண்ட் வாக்கிங் நம்ம போகும்போது நம்ம வியர் பண்ணி இருக்கக்கூடிய ட்ரெஸ் வந்து நமக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸாக இருக்கணும். அண்ட் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செப்பல் ஆர் ஷூ உங்களுக்கு வந்து எது நல்லா உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த செப்பல் இல்லைனா ஷூ நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கோங்க. சில நேரங்களில் நம்ம புது செப்பல் யூஸ் பண்ணும்போது நம்ம காலில் வந்து செப்பல் அப்படியே உராய்வு ஏற்பட்டு புண்ணு மாதிரி நமக்கு ஏற்பட்டுரும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வாக்கிங் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே குறைஞ்சிடும். அதனால எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய நல்ல கம்ஃபர்டபுளான ஷூ இல்லைனா செப்பல் போட்டுக்கோங்க. ஸோ ஈவினிங் டைம் வந்து இந்த மாதிரி கொண்டக்கடலை அவிய வச்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இது வந்து ஒரு கை அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப கொஞ்சமாலாம் வேணாம், நம்ம கொஞ்சம் ஒரு அளவு சாப்பிடும்போது நமக்கு நல்லா ஃபுல்ஃபில்லாக தோணும். ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பவுலில் பார்த்தீங்கன்னால ஃபுல்லாக இல்லை, 1/2 பவுல் தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ஈவினிங் டைமில் டீ காஃபி அதுக்கு பதில் நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க, இல்லைனா கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. ஸோ ஈவினிங் டைமில் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் நம்ம வந்து சாப்பிடணும். நிறைய பேர் நம்ம டயட்டில் இருக்கோம் அப்படின்றதால அன்ஹெல்த்தியாக போயிடுவோம், உடம்புல வந்து சத்தே இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. நம்ம டயட்டில் இல்லாத நார்மல் டேஸில் கூட காலையில் டீயில் நம்ம வந்து பிஸ்கட் நல்லா டிப் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே பேசாமல் இருந்துருவோம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சில நேரங்களில் சாப்பிட்றதே கிடையாது. மதியம் வந்து ஏதாச்சும் சோறு, கொஞ்சமாக குழம்பு, கூட்டு இதுதான் எடுத்துப்போம். நைட்டு பசிச்சா சாப்பிடுவோம், இல்லைன்னா விட்டுருவோம். இந்த மாதிரி அன்ஹெல்த்தியாக நம்ம நார்மல் டேஸில் இருக்கிறத விட நம்ம டயட்டில் இருக்கும்போது நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்றோம். இது மூலமாக கண்டிப்பாக நமக்கு உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமும் கிடைக்கும். இப்போ வந்து டின்னருக்கு இப்போ நான் ரெடி பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் அளவு தான் இப்போ நான் எண்ணெய் சேர்த்தேன். நல்லாவும் பார்த்துக்கோங்க. ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு முட்டைக்கோஸ், கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். இது வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து வீட்டில் எல்லாத்துக்குமே ஒரு வேறு மாதிரி சமைச்சிருப்போம். ஆனால் நமக்கு டயட்டில் நமக்குன்னு தனியாக பண்ணணுமே அப்படின்னு சம்டைம்ஸ் நமக்கு எரிச்சலாக இருக்கும். அந்த நேரங்களில் ரொம்ப சிம்பிளான சமையல் கூட பண்ணிடலாம். இது வந்துட்டு முட்டை ஒரு நாளைக்கு 1 முட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரு இல்லாமல் வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 days ஒன்ஸ் நீங்கள் மஞ்சக்கரோடு சேர்த்து வெள்ளைக்கரு எடுத்துக்கலாம். நான் இப்படி தான் என்னோடய வெயிட் வந்து லாஸ் பண்ணுவேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் வெயிட் லாஸ் கிடையாது. நான் ஏராளமான டைம் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஒவ்வொரு டெலிவரி டைம்லையுமே நான் வெயிட் லாஸ் பண்ணி தான் என்னோடய வெயிட்டை வந்து நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றேன். பட் இப்போ கொஞ்ச நாளாக என்னோடய வெயிட்டை வந்து கண்டுக்கிறாமல் விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால என்னோடய வெயிட் லாஸை வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக ராவாக இருந்தால் போதும். அதனால அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு ஏராளமாக கிடச்சிரும். ஸோ இதை அப்படியே ரோல் பண்ணிவிட்டு நம்ம சூப்பராக
சாப்பிட்ற வேண்டியதான். இந்த மாதிரி நார்மல் டேஸில் இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு நேரம், நமக்குன்னு ஒரு ரெசிபி, இந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது இதுவே ஒரு செல்ஃப் லவ்வாக நமக்கு மாறிடும். அதனால நம்மளை நாம தான் கவனிச்சுக்கிறணும். அண்ட் வெயிட் லாஸ் அப்படின்றது அடுத்தவங்களுக்கு அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக இல்லை, நாம் சுறுசுறுப்பாக இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை நல்ல முறையில் நம்மளால் கவனிக்க முடியும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த விஷயம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லி நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத நான் வந்து இன்ஷால்லா ஷார்ட்ஸில் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.